ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உறவுகள் எல்லோரும் நலமாக இருக்க நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்று ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 331வது குரலாக அமைய இருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் அமைய இருக்கின்றது. தற்காலத்துக்கு பொருந்தக்கூடிய ஒரு குரலாகவும் அமைய இருக்கின்றது. அதற்கான உரைகளும் நல்ல உரைகள் அமைந்திருக்கின்றது. நாங்கள் முதலிலே குரலை காண்போமாக இருந்தால், நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை என்பதாக அமைந்திருக்கின்றது. அதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், நிலையில்லாதவைகளை நிலையானது என்று மயங்கி உணரும் புல்லறிவுடையவராக இருத்தல் வாழ்க்கையில் இழிந்த நிலையாகும். நிலையில்லாத சொத்துக்களை, பொருள்கள், அதிகாரம், பதவி, இதுகளெல்லாம் நிலையற்றவை, இதுதான் நிலையானது என்று அதற்கு மயங்கி அடிமையாக இருக்கின்ற வாழ்க்கை ஒரு இழிந்த வாழ்க்கை, இழிந்த நிலையாகும் என்பதை முதலாவது உரை அழகாக சொல்லி இருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் நிலையில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை என்ற குரலுக்காக அழகான ஒரு விளக்கத்தை தந்திருக்கிறார், உரையை தந்திருக்கின்றார்கள். நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமை மிக இழிவானதாகும். நிலையற்றவைகளை நிலையானவை என நம்புகின்ற அறியாமை மிக இழிவானதாகும். கீதாசாரத்திலே ஒரு வசனம் வரும், இன்று எது உன்னுடையதோ நாளை அது ஒருவருடைய ஆகின்றது என்ற ஒரு வாக்கியம் இருக்கு. அதே போன்றுதான் இந்த பொருள், பதவி, அதிகாரம், இதுகள் அனைத்தும் நிலையற்றவை. அதே போன்று அது நாளை இன்னொருவருடையதாகின்றது. ஆகவே அதற்கு அடிமையாக இதுதான் நிலையானது என்று நம்பி இருக்கின்ற வாழ்க்கை இழிவானதாகும். இழிவான ஒரு வாழ்க்கை என்பதை, ஒரு தாழ்ந்த வாழ்க்கை என்பதை தான் கலைஞருடைய உரையும் அழகாக சொல்லியிருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பை அவர்களும் நில்லாதவற்றை நிலையின என்றுணரும் புல்லறிவாண்மை கடை என்ற குரலுக்காக மிகவும் தெளிவான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், நிலையில்லாத பொருட்களை நிலையானது என்று எண்ணும் அற்ப அறிவு இழிவானது. நிலையில்லாத பொருளை நிலையானது என்றுண்ணும் அற்ப அறிவு இழிவானது. உண்மையிலேயே எங்களிடம் இருக்கின்ற பொருள், பதவி, அதிகாரம் அனைத்தும் ஒரு கண் வலிக்கு, அதாவது எங்களுடைய கிராமங்களிலே சொல்லுவார்கள், எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஒரு கண் வலிக்கு கூட பத்தாது என்று சொல்லுவார்கள். உண்மையும் அதுதான். நாங்கள் எவ்வளவு சொத்தை சேர்த்து வைத்தால் அது நிலையற்றது. அது எங்களிடமிருந்து மாறக்கூடியது. இன்று எங்களிடம் இருக்கின்றது, நாளை இன்னொருவரிடம் போகக்கூடியது. நாங்கள் இதற்கு முதல் ஒன்றும் இல்லாமல் இருந்திருப்போம். இந்த சொத்து எங்களிடம் வந்ததும் நாங்கள் அதுக்கு அடிமையாக இருப்போம். அந்த வாழ்க்கை ஒரு இழிவான வாழ்க்கை என்பதைத்தான் சாலமன் பாப்பனோட உரையும் அழகாக சொல்லியிருக்கிறது. உண்மையிலேயே இன்றைய குரல் எங்களுக்கு ஒன்றை தான் சொல்லுவோம். அதிகார திமிர் என்று சொல்வார்கள். அதிகாரம், பதவி, பொருள் இருக்கின்றவர்கள் போடுகின்ற ஆட்டங்கள் அது நிலையற்றது. அதைத்தான் இந்த குரல் அழகாக சொல்லி இருக்கின்றது. இந்த நிலையில்லாத சொத்துக்கு, நிலையில்லாத பதவிக்கு, நிலையில்லாத அதிகாரத்துக்கு நாங்கள் அடிமைப்பட்டு இருக்கின்ற வாழ்க்கை ஒரு இழிவான வாழ்க்கை, ஒரு தாழ்ந்த வாழ்க்கை என்பது, நிரந்தரமில்லாத வாழ்க்கை என்பதைத்தான் இன்றைய குரல் அழகாக சொல்லியிருக்கின்றது. நல்ல ஒரு குரலாக அமைந்திருக்கின்றது. நில்லாதவற்றை நிலையென என்றுணரும் புல்லறிவாண்மை கடை. எங்களுக்குள்ளே நாங்களே மாற்றத்தை கொண்டு வருவோம். இது நிலையானதோ அதை நாடிச் செல்வோம். எல்லாம் பரம்பொருள் எல்லோருக்கும் நல்ல அருளை வழங்க வேண்டும் என்று அடுத்த குரலை சந்திக்கலாம். ஓம் நம சிவாய.